அப்போ வெறுமனே அறிவிப்பு கொடுத்து என்ன செய்ய? துருக்கிக்கு தேவைப்படுறது வந்து வியாபாரம். அந்த ஒரு மேட்டரில் தான் வந்து இங்கே பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. சப்போஸ் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறதை விட இந்தியாவை சப்போர்ட் பண்ணால் துருக்கிக்கு வந்து லாபம் அதிகம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா பாகிஸ்தானை தூக்கி போட்டு இந்தியாவை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. லாபகரமான விஷயத்துக்காக தான், லாபம் மட்டும்தான் அவங்க நோக்கம். ஓகே. இதில் வந்து மதம் வந்து பின்னுக்கு தான். எப்பவுமே நம்ம சொல்கிறது வந்து நீங்கள் வந்து பிறப்பால் ஏதோ ஒரு மதத்தில் வந்து எல்லா மனிதனும் ஏதோ ஒரு மதத்தில் பிறந்திருக்கோம், ஒரு வழி இல்லை. அப்புறம் பிறப்பால் எங்கே பிறந்திருக்கோம், எந்த நாடு, எந்த மொழி அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. பிறந்தாச்சு. ஆனால் அதுக்காக வந்து அதை தூக்கி சுமக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதாவது இனம் வேறு, மதம் வேறு, மொழி வேறு. மொழியும் இனமும் கிட்டத்தட்ட பக்கத்தில் வரும். மதம் வந்து வேறு. மதம் எப்பவுமே மாறிக்கொள்ளக்கூடியது, இனம் வந்து மாற முடியாது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் வந்து கேரளாவுக்கு போய்ட்டு வந்து ஞானி கேரளா யானோ மலையாளி யானோ அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழன் எங்கே போனாலும் தமிழன் தான், இனம் மாற முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு இந்துவாக இருந்துட்டு கேரளாவில் போய் நீங்கள் வந்து கேரளா இந்துவாக பேச முடியும், முஸ்லீமாக பேச முடியும், முஸ்லீமாக மாற முடியும். இங்கேருந்து முஸ்லீமாக கிறிஸ்டியனாக மாற முடியும், முஸ்லீம்லேருந்து நீங்கள் ஹிந்துவாக மாற முடியும். மதம் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடியது. இப்போ அந்த இது இல்லாமல் உலக அளவில் வந்து எப்போ பார்த்தாலும் மதத்தை வந்து முன்னிலைப்படுத்தி மக்களை வந்து குழப்பி விட்டு வியாபாரம் தான் பண்ணுறாங்க.